ஹாய் ஹலோ வணக்கம். என்னத்தை வச்சுட்டு இவ காட்டிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? நான் சொல்கிறேங்க. என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் சண்டே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அவரோட கொலீக் வீட்டுக்கு வந்து இங்கே வின்டர் இப்போ இல்லையா, ஸோ வின்டர் டின்னர் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க கொலீக்ஸை மட்டும். ஸோ வரும்போது அவங்களுக்கு இந்த நல்ல கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கங்க. ஸோ எனக்கு அதான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணி இதை அப்லோட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கொலீக்கு வந்து நாங்கள் டின்னருக்கு கூப்பிட்ருக்கோம் ரிட்டன் கிஃப்டாக. எவ்வளோ அது மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காங்கன்னு. இது எல்லாமே அவங்க சொன்னது அப்ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா நம்ம ஊரில் பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே அப்ஒரிஜினல்ஸ் வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்களே இதை வந்து தயாரித்து இதை விற்கிறாங்களாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் இது வந்து அவங்க பண்ணினது. ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது எவ்வளோ அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்மண்ட் பிஸ்கெட்டுங்க, ஆல்மண்ட் கோட்டட் வித் சாக்லேட். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட். ஏன்னா அந்த ஆல்மண்ட் ஃப்ளோர்லேயே அந்த பிஸ்கெட்டும் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இதுக்கு வந்து சுட சுட பால் ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து எல்லாமே நட்ஸ் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டண்டாக உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். அப்புறம் இது வந்து ஏர் டிஃப்யூசர். இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு வச்சுக்க அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது கூடவே வந்து இவங்க டீ கூட கொடுத்துருந்தாங்க, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டீ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவங்க வந்து கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு தோண்ட புதைகள் மாதிரி வந்துகிட்டே இருந்ததுங்க. இது பாருங்கள், ஆல்மண்ட், டோஸ்டட் ஆல்மண்ட். இது வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி அதை ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது வந்து டார்க் சாக்லேட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டார்க் சாக்லேட். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இது எனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா இதுதான் மேட்ரு. இதெல்லாமே விட்டுருங்க, எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா கிச்சன் சாமான் தான். இது வந்து அழகான உடன் ட்ரே. இது வந்து ஆஸ்திரேலியன் ஒரிஜினல் ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷல். உடன் ட்ரேயும் அழகாக இருக்குது. அப்புறம் ட்ரே, அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை சொல்லணும், இது வந்து யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போகிறோம். ஸோ அவங்களுக்கு நான் அதை கிஃப்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு இந்த ஆல்மண்ட் பிஸ்கெட் கொடுத்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். இது ஆல்மண்ட் ஃப்ளோர்லேயே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு வருங்க. ஏன்னா இங்கே ஈஸ்டருக்கு கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் கொடுப்பாங்க, நியூ இயர், அப்புறம் இந்த மாதிரி டின்னர்ஸ் கூப்பிட்டா கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இவங்களுக்கு தீபாவளிக்கு வந்து இங்கே இதே மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுப்பேன். அது இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் பண்ணும்போது உங்களுக்கு அதை வீடியோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் ஸ்பெஷலுங்க. வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறதோ கொடுக்குறதோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஐட்டமும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.